அதிகமா ஆனா 2K கிட்ஸ் பசங்களுக்கு வந்து ஆன்டிஸை தான் பிடிக்குமாமே, உண்மையா? ஏங்க? ஏன்னா வந்துட்டு பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. நம்ம போயிட்டு பொண்ணுங்களை பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா ஆன்டிஸ் கிட்ட போனா ஆன்டிஸ் பண்ணுவாங்க. கேசியா ஸ்லாப் கிஸ் Oh shit! ஜெய் ஸ்நேகம் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். உண்மையிலே நான் இப்படி ஒரு பதில உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலடா தம்பி. அதிகமா ஆனா 2K கிட்ஸ் பசங்களுக்கு வந்து ஆன்டிஸை தான் பிடிக்குமாமே, உண்மையா? ஏங்க? ஏன்னா வந்துட்டு பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. ரீசெண்டா சொல்ல போனா நம்ம போயிட்டு பொண்ணுங்களை பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா ஆன்டிஸ் கிட்ட போனா ஆன்டிஸ் பண்ணுவாங்க. அடி தாங்க முடியாதுன்றதுனால சரி கிஸ்ன்னு ஒத்துக்குவோன்னு சொல்லிட்டு சொல்லிருக்குது அந்த பொண்ணு. சரி முத்தம் கொடுப்பேன்னு பார்த்தாக்கா உதர் பாகமா இழுத்துன்னு போறியாப்பா. கேசியா ஸ்லாப் ஸ்லாப் கேசியா ஸ்லாப் கிஸ் இன்னைக்கு ஒரு புட்டி உங்க மனசுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப ஓப்பனா பேசுறீங்களாட்டங்குது. அதனாலதான் நம்ம இவ்வளவு பசங்க உங்களை ஃபாலோ பண்றாங்களாட்டங்குதுமா. மெல்லிடை பார்த்தேன் கஞ்சனடி பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன். கரெக்டா தான் பேசியிருக்காங்க. சற்றே நிமிர்ந்தேன். இதுக்கும் பிரம்மனுக்கு சம்பந்தம் இல்ல, இது என்னுடைய ஆள் பார்த்த வேலை. வேலை படுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்பா. கும்பிட்டுக்கடா கைத. ஐயப்பா அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நான் கூட உண்மையிலே ஏதோ குஞ்சுக்கு தான் அந்த நிலைமை வந்துச்சோன்னு நினைச்சிட்டு இருந்தா. என்னத்தரா குனிஞ்சு குனிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா? ஆமா, குஞ்சு எந்திரிக்கவே மாட்டேங்குதுமா, செத்து போயிடுவோம், பயமா இருக்குமா. என்னடா சொல்ற? இங்க காட்டுறா பாப்போம். கோழி குஞ்சு சொன்னாங்கம்மா, நீ என்ன ஆமா எனக்கு? நீங்க ஏதாவது ஆறுதல் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி அதனுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுது. இப்படி வச்சு தக்லைஃப் பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? பிக் பாஸ் ரியாக்ஷன் எல்லாமே ஆர்டிஃபிஷியல், வெறும் ரியாக்ஷன் வச்சே வந்துட்டீங்க. ஒழுங்கா பேசதும் புரியல. வெறும் கியூட்னஸ் தான் இருக்கு, வேற என்ன இருக்கு அப்படி கேக்குறாங்க. எனக்கு வேற எதுவும் வராதுதான். உண்மைதானே சொன்னாங்க. பெரிய கோவகாரியா இருக்க மாட்டேங்குது. எதுக்கும் கொஞ்சம் பார்த்து சூதானமாவே பேசுங்கம்மா எதா இருந்தாலும். அவர் முத்தம் கொடுக்க வந்தது என்னமோ தப்பு தான். ஆனா இப்படி ஒரு ரியாக்ஷனை அந்த பொண்ணுகிட்ட இருந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கலைங்க. Oh shit! என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா? அதுவும் கரெக்ட் தானடா. எங்கடா கொண்டு வந்து ஏத்தணும்னு நினைக்கிற? அதுக்கான இடம் வேற எங்கேயாவது இருக்கும், தேடி போடா. என்னடா இது ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. என் ஃப்ரெண்டு கூட டாக்டர் ஆனானாக்கா இப்படிதான் கரெக்டா வைத்தியம் பார்ப்பான். லவ் பண்றவன் சும்மா இருந்தா கூட இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட் இருக்கான அவன் உசுப்பேத்தியே உடம்ப ரணகலமாக்கி விட்டுருவானு. இப்படிதான் பாத்துக்கிட்டே இருக்காத குமாரே, போ போய் லவ் சொல்லு போ. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. டேய் அவ புருஷன் வந்துட்டான்டா, ஒடியா வந்துடுறா. அன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன். எது ரொம்ப அருமையான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. கடைசியில சொன்னீங்க பாரு, உண்மையிலேயே செம்மையா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி கொடுங்க. மக்கா நம்ம சென்னையில இருந்து கிளம்பியாச்சு. முடி நட்டோம் பாருங்க, 2 நாள்ல வேற லெவல்ல நட்டு விட்டாங்க. இப்ப தரமா இருக்கு. இன்னொரு 6 மாசத்துல ஜம்முன்னு கல்யாணம் முடிச்சிடலாம். இது வழியில் நாளாக ஒரு மாதிரி இருக்குன்னு தான் நினைச்சேன். டேட்டு போறத விட ரொம்ப ஈஸியா இருக்கு மக்கா. இந்த வீடியோ எப்படின்னா நம்மள போல சொட்டைக்கெல்லாம் சும்மா அடிச்சு தள்ளி விடுங்க. அது என்னமோ உண்மைதாங்க. முக்கியமான நேரத்துல எதுவுமே நம்மளுக்கு கரெக்டா நடக்காது. அடே காமெடி பண்ணாதன்னு சொன்னா எங்கேயாவது கேக்குறீங்களாடா?
உங்க ஃப்ரெண்டுக்கு உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதுன்றது இப்ப புரியுதா? ரொம்ப சூப்பரான ப்ரொபோசல். ஆனா வீடியோவுல கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்குது பாருங்க. நடந்த தப்புக்கு 2 பேருமே தான் காரணம்னு கிரவுண்ட் விட்டு வெளியில போக ஆரம்பிச்சுட்டாங்களா ஒருவேளை? இதுதாங்க ஒரிஜினல் வீடியோ வாட்டங்குது. இத பார்த்து தான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஃபேக்கா பண்ணிருக்காங்க. உன் மனசுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போறதுக்கான ஒரு நல்ல வைஃப் கிடைச்சிருக்குது. பார்த்து சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்கயா. ஆமா, இவருக்கு அதுதான் வேலை. சாப்பிட்ற நேரம் போவ மத்த நேரம் பூரா அதே வேலையா தான் இருந்திருப்பானு ஆளு. யாருப்பா இந்த வேலையை செஞ்சது? இவருக்கு இதான் வேலை. இதுக்குதான் ஏதாவது ஒரு விஷயத்துல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில. நல்ல வேலை ஆபீசரு நீ பண்ண தப்ப பார்க்கல. ஒரு வேலை பார்த்திருந்தாப்புல இன்னைக்கு உன் ட்ரவுசர் அவுந்து விழுற லெவலுக்கு கிரவுண்ட சுத்தி வர விட்டுருப்பாப்புல. ஏமா இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவருமா. வாங்குற காசுக்கு மேல கூறீங்களே, ரொம்ப அப்பட்டமா தெரியுதுல்ல பாக்கும்போது. பெண்களுக்காக ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? உடம்பு ஏற நீங்க இப்படி வளர்த்துக்கிறீங்க. தாங்கிக்கவே முடியல. எல்லா பெண்களும் உங்களுக்கு உறுதுணையா நாங்க என்னைக்கு அவருடைய வீடியோ பார்க்கும் போதெல்லாம் கூட சிரிப்பு வரல. ஆனா உண்மையிலே நீங்க பண்றத பார்த்தாக்க சிரிப்பு வருதுயா. ராகுல் ஹாய்டா கோகுல் கோகுல் சொல்லுடா ராகுல் ராகுல் 2025 பிறந்துருச்சுடா. கோகுல் எந்த ஹாஸ்பிட்டலடா? சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. குரூப்லயே அவன் ஒரு ஆள் தான் இன்னசென்டான பையனாட்டங்குது. அவனையும் இப்படி ஏமாத்தி விட்டீங்களேம்மா. அடே இதெல்லாம் உங்களுக்கே நியாயம்னு தோணுதா? இப்படிப்பட்ட பதில்லாம் சொல்றீங்களே. பிரதரும் பாத்தீங்களா கொஞ்சம் கூட சிரிக்காம எவ்வளவு அழகா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணனும் ஆசையா இருக்கு உங்களுக்கு? சங்கர். வெற்றிமாறன் சார். ஒத்தாய் மேல எந்த ஹீரோயின் கூட பேரா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு? ஸ்ருதிகாசன். ஸ்ருதிகாசன். ராஷ்மிகா மந்தன். எந்த ஹீரோ உங்களுக்கு வில்லனா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு? இந்த ஹீரோ எனக்கு வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படி. விஜய் சேதுபதி அண்ணா. ஏய் நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பை தள்ளிக்கிட்டு. ரஜினி சார். ஓகே சூப்பர். இந்த ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. தனுஷ் அண்ணா. சிவகார்த்திகேயன் சார். கிராண்டா ஃபீல் பண்ணாதடா. ஓகே இப்போ எல்லாருக்கும் ஒரு பட்டம் இருக்கும்ல, அல்டிமேட் ஸ்டார், ஏய் ரசா, லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு பட்டம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நடிகர் திலகம். எனக்கு வந்து ஸ்டார்னு வச்சு அதுக்கு பக்கத்துல எனக்கு என்ன இப்ப மக்கள் ஸ்டார், ஹீரோ ஸ்டார், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, அப்புறம் பீப்புள் ஸ்டார் அந்த மாதிரி இருந்தா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை. போற இடம் பூரா இப்படி செருப்படி வாங்கி வாங்கியே உடம்பு ரணகலமாய் போய் கிடக்குதுப்பா.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடி தேடி எடுத்து உங்களுக்காக பிரசன்ட் பண்றோம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, டாடா, பை பை.